அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணைய தலைவர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவம் உலகையே உலுக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த கூட்டரங்கில் தற்போது கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரசத் சதுர்வேதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டம் முடிந்த கையோடு இந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு விஷசாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் விசாரணை நடத்த இருக்கிறார். அந்த விசாரணையை தொடர்ந்து இந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் கோகுல்தாஸ் அவர்கள் அந்த கருணாபுரம் பகுதிக்கும் நேரடியாக சென்று அங்க விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த நபர்களுடைய அந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களிடமும் இந்த நடந்த சம்பவம் குறித்து தீவிரமாக அங்க விசாரணை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அடிப்படையில தற்போது முதல் கட்டமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த கூட்டரங்கத்தில் அந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவருடைய தலைமையில தற்போது அந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.